திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளான பல்லங்கி, வில்பட்டி, மன்னவனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் தொடர் மழை காரணமாக கொடைக்கானலில் இருந்து வில்பட்டி, பல்லங்கி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் ராட்சச மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சாலையின் குறுக்கே விழுந்த மரத்தை அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாளையொட்டி கரூர் மாவட்டம் குளித்தலை காந்தி சிலை முன்பு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. மாநில பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாணவ மாணவியர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித உத்திரிய மாதா கோவில் ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. 10 நாட்கள் நடைபெற்று வந்த மாதா கோவிலின் முக்கிய திருவிழாவான தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் அன்னை வேளாங்கண்ணி பேராலய பங்குத்தந்தை அற்புதராஜ் கலந்து கொண்டு திருத்தேரினை புனிதம் செய்து துவங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேராலயத்தில் இருந்து எழுந்தருளிய புனித உத்திரிய மாதா தேரினை மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை வாசாய் கிறிஸ்துவ மீனவர்கள் பாரம்பரிய முறைப்படி சுமந்து வந்தனர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜெபித்தனர். திருவாரூரில் ஆழி தேரோட்டம் 4 வீதிகளில் தேர் திருவிழாவின் போது மின்தடை ஏற்படுவது வழக்கம். இதனால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்து வந்த நிலையில் இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் ரூபாய் 2.40 கோடி ரூபாய் செலவில் புதைவட மின்பாதையாக மாற்றப்பட்டு பணிகள் நிறைவடைந்தது. இதனை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் துவங்கி வைத்தனர். திருவாரூரில் முதன்முறையாக தேரோடும் வீதிகளில் நிலத்தின் அடியில் மின்பாதை அமைக்கப்பட்டு மின்சாரம் வழங்கப்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியம் ஐயங்கோட்டை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கணினி இயக்குநராக ஆபுதூரை சேர்ந்த மருதவள்ளி என்பவர் கடந்த ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவருக்கு கடந்த 7 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாததால் இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரராஜ் என்பவரிடம் சம்பளம் கேட்டபோது அவர் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் மட்டுமே சம்பளம் வழங்கப்படும் என கூறியுள்ளார். இதுகுறித்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் 15 பேருடன் மருதவள்ளி என்பவர் ஆத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அருள் கலாவதியிடம் புகார் மனு அளித்தார். இதுகுறித்த புகார் வீடியோ ஆதாரத்துடன் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி அவர்களிடமும் வழங்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் மொளக்குறிச்சி அருகே உள்ள எழுமாத்தூர் அருகே பாசூர் செல்லும் சாலையில் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த டாஸ்மாக் கடையில் 12ஆம் தேதி மாலை மதுபாட்டில் வாங்குவதற்காக எழுமாத்தூர் அடுத்த ஐயக்கவுண்டன் பாளையம் வாய்க்கால்மேடு பகுதியைச் சேர்ந்த சுந்தரவேல் என்பவரும் மொடக்குறிச்சி அருகே உள்ள கோவில்பாளையத்தைச் சேர்ந்த தேவராஜ் என்பவரும் வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது மது வாங்கும் ஆர்வத்தில் சுந்தரவேல் தேவராஜின் காலை மிதித்ததாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது தேவராஜ் அருகில் இருந்த கட்டையை எடுத்து சுந்தரவேலை கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த சுந்தரவேலை மீட்டு ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து டாஸ்மாக் விற்பனையாளர் சந்திரகுமார் கொடுத்த புகாரின் மீது மொடக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து தேவராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்ட மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மாவட்டங்களில் ஆழ்குழாய் கிணறு மூலம் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு தமிழக அரசால் குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட நடவு மானியம் தொகுப்பு திட்டத்தில் எந்திர நடவு செய்த விவசாயிகளுக்கு மட்டும் வழங்கப்படும் என விதிமுறை உள்ளதால் ஏராளமான விவசாயிகள் மானியம் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குறுவை சாகுபடி செய்யும் அனைத்து விவசாயிகள் அரசு அறிவித்துள்ள மானியம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்தி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் உடனடியாக காவிரியில் உரிய தண்ணீரை திறக்க வலியுறுத்தியும் விவசாயிகள் கோஷங்களை எழுப்பினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பக வேட்டைக்காரன் புதூர் பேரூராட்சிக்குட்பட்ட டாப் ஸ்லிப் வனப்பகுதியில் உள்ள எருமாப்பாறை, கூமாட்டி மலைவாழ் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் பல ஆண்டுகளுக்கு பிறகு பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்திலிருந்து 25 குடியிருப்புகள் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கியுள்ளது. இதில் அஸ்திவாரம் அமைப்பதற்காக கற்களை அடுக்கி அதன் மீது சிமெண்ட் கலவை பயன்படுத்துவதற்கு பதிலாக செம்மண்ணில் அதிக அளவு தண்ணீர் பயன்படுத்தி செம்மண் கரைசலில் அஸ்திவார பணிகள் நடைபெற்று வருவதால்
இல்லாததால் அதிர்ச்சி அடைந்த மலைவாழ் மக்கள் பொள்ளாச்சி சாராட்சியர் கேத்ரின் சரண்யாவை சந்தித்து கட்டுமான பணி குறித்த குறைகளை தெரிவித்தனர். ட்ரைபல் வெல்ஃபேர்லேருந்து எங்களுக்கு பழங்குடியினர் நலத்திலிருந்து எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அலாட்மெண்ட் ஆகி வீடு கட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா அஸ்திவாரம் எடுக்கிறதுல அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு அதில் கல்லடிக்கி கலவை கலந்து பேக்கிங் பண்ணி கலவை தான் கலந்து விடணும்னு சொன்னால் இவங்க இல்லை செம்மண்ணை கலந்து விட்டுட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடு அலாட்மெண்ட் ஆகிருக்குது. அந்த வீடு கட்டி கொடுக்குறது நிரந்தரமாக எங்களுக்கு ஒரு 10-15 வருஷம் ஒரு நிரந்தரமாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போவே இடிஞ்சு விழுகிற மாதிரி அவங்க மண் போட்டு கட்டி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காதுங்கிறதுனால தான் நாங்கள் இதை இங்கே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கிறோம். மலைவாழ் மக்களுக்கு கட்டி கொடுக்குற வீடு மழை காலத்தில் தரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்களும் சொல்ல வரோம். ஏன்னா அந்த வீடு அஸ்திவாரமே ஸ்ட்ராங் இல்லை. ஏன்னா அந்த வீடு எத்தனை வருஷத்துக்கு எங்களுக்கு தாங்கும். நாங்கள் பிள்ளைகிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டு மழை காலத்தில் அந்த வீட்டில் எப்படி தைரியமாக படுக்கிறது, அதனால தான் எங்களுக்கு ஸ்ட்ராங்காக கட்டி கொடுங்கன்னு நாங்கள் கேட்டு வந்திருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ஆண்டிப்பட்டி பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். சுமார் 10 நாட்களாக முறையான குடிநீர் விநியோகம் செய்யாததால் பொதுமக்கள் தண்ணீரின்றி பெரும் அவதிக்குள்ளாகி வந்துள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் செங்கம் மணிக்கல் செல்லும் கிராம சாலையில் வந்த பேருந்துகளை சிறைப்பிடித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் தகவலறிந்து வந்த மேல் செங்கம் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை ஈடுபட்டு உடனடியாக குடிநீர் விநியோகம் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பின்னர் சாலை மறியல் கைவிடப்பட்டது. தூத்துக்குடியில் ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் என்ற அமைப்பின் கிளை அமைப்பாக செயல்பட்டு வரும் பியர்ல் சிட்டி குயின் பீஸ் சார்பாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தலைமுடியை இழந்து வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் பெண்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றும் விதமாக முடியை தானமாக வழங்குவது குறித்து பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு கார் பயணம் தூத்துக்குடியிலிருந்து துவங்கியது. முன்னதாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பியர்ல் சிட்டி குயின் பீஸ் அமைப்பை சேர்ந்த பெண்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு முடிதானம் செய்வது குறித்த விழிப்புணர்வு நாடகத்தையும் கலை நிகழ்ச்சி மூலம் நடத்தி காண்பித்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகரில் உலகத்தரத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளுடன் 350 படுக்கை வசதி கொண்ட மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் இந்திய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் பங்கேற்று மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய டாக்டர் குருசங்கர், இப்புதிய மருத்துவமனை நேர்த்தியான சிகிச்சையை பிரீமியம் வசதிகளுடன் உலகளாவிய உயர் தொழில்நுட்ப உதவியுடன் உலக தரத்திலான நிபுணத்துவத்துடன் வழங்கும் என்றும் இவை அனைத்தும் குறைவான கட்டணங்களுடன் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள குருஸ் பெர்னாண்டோ சிலை அருகே போக்குவரத்து காவல்துறை சார்பில் போக்குவரத்து சிக்னல் இருபுறமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி மாநகரில் வீசி வரும் பலத்த காற்று காரணமாக போக்குவரத்து சிக்னல் கம்பம் திடீரென கீழே சரிந்து விழுந்தது. இரும்பாலான அதிக எடை கொண்ட இந்த போக்குவரத்து சிக்னல் கம்பம் கீழே சாயும்போது வாகன ஓட்டிகள் யாரும் குறுக்கே செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து கீழே விழுந்த போக்குவரத்து சிக்னல் கம்பத்தை சாலையிலிருந்து அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர்.
திருச்சி மாவட்டம் முசிறி அழகாப்பட்டி ரோடு திருமுருகன் நகர் பகுதியில் ஆனந்த நகரில் வசித்து வருபவர் கிருஷ்ணவேணி. இவரது கணவர் ஆனந்த்ராஜ் சென்னையில் பிளம்பராக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கிருஷ்ணவேணி தனது வீட்டை பூட்டிவிட்டு தனது தாயார் கலாவதி வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பி வந்துள்ளார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த தாலிக்கொடி, மோதிரம் உள்ளிட்ட 25 சவரன் நகைகள் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அவர் முசிறி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் குன்னங்கல்பாளையம் பகுதியில் தங்கி பனியன் நிறுவனத்தில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஹேமந்த் குமார் பாடி என்பவர் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமி குளியல் அறையில் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஹேமந்த் குமார் மறைவாக நின்று வீடியோ எடுத்துள்ளார். மேலும் இந்த வீடியோவை காட்டி தன்னுடன் உடலுறவில் இருக்க வேண்டும், இல்லையெனில் வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு விடுவதாகவும் கூறி மிரட்டியுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் பல்லடம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் மகளிர் போலீசார் ஹேமந்த் குமார் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் அமிர்தானந்தம். இவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனுக்களை மாலையாக அணிந்து வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் குறைதீர் நாள் கூட்டத்தில் மனு அளித்துவிட்டு பேசிய அவர், சமூக ஆர்வலரான தன்னை கிருஷ்ணராயபுரம் பகுதியைச் சேர்ந்த சிலர் கொலை செய்ய முயன்றதாகவும், இதுகுறித்து முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் அனுப்பியுள்ளதாகவும், இந்த புகாரின் பேரில் நான் வீட்டில் இல்லாதபோது விசாரணைக்கு வந்துவிட்டு தான் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்துவிட்டதாக தெரிவித்தார். எனவே தனது குடும்பத்திற்கும் உயிருக்கும் ஆபத்து உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு தன்னை கொலை செய்ய முயன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். என்னை திருப்பூரில் கொலை செய்ய என்று எனக்கும் குடும்பத்தாரையும் கொலை செய்ய என்று அந்த கூலிப்படை தொடர்ச்சியாக திட்டம் திட்டி வராங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேலே தரம் இல்லாத வேலைகளை செய்திருக்காரு. அது மீது சிறப்பு அதிகாரி கொண்டு அது விசாரணை பண்ணி தான் அந்த ஃபண்டை வெளிப்படணும். அவர் சொந்த ஸ்கூலில் கொண்டு போய் கோவக்குளத்தில் 48 லட்சம் ரூபா உண்டான பணத்தை அவர் சொந்த யூஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறாரு. ஸ்கூலுக்குள்ளே புறம்போக்கு இடம் இருக்கும், பக்கத்தில் 2 சில ஏக்கர் இருக்குது. அதை கோர்ட்டுக்காண்டி நான் மனு போட்டிருந்தேன். அதுவும் அவர் தான் ஆக்கிரமிப்பு வச்சுருக்காரு. மலையப்ப காலனி, கிருஷ்ணாபுரம் மலையப்ப காலனியில் ஒரு பாத்ரூம் கட்டினாவே 9 லட்சம் தான் செலவாகும். ஆனால் அவர் 7 லட்ச ரூபா பராமரிப்பு வேலைக்கு மட்டும் போட்டு எடுக்கிறாரு. இந்த மாதிரி சின்ன ஸ்டாங்கு பூரா எல்லாம் பழைய கோலாக போட்டு பழைய போர் இறக்கி தரமில்லாத வேலை செஞ்சுருக்காரு. அது முதல் அவர் உரிமத்தை ரத்து பண்ணோம். அவர் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா எனக்கு கொலை செய்து நிறுத்திக்கிட்டே இருக்காரு. எனக்கே என் குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சசிகுமார், அவருடைய மனைவி மற்றும் அந்த அமுல்ராஜ் செய்த கூலிப்படை, நாய்மணி இவர்கள் தான் பொறுப்பு.